நம்பிக்கை தீபம் ஏற்று நம்பிக்கை தீபம் ஏற்று தடைகள் யாவும் தகர்த்தெறி மனதிலே ஒரு திசை கனவுகள் உன் கண்கள் சொல்லும் அதை நிஜமாக்க துணிவு கொண்டால் 22ஆம் தேதி முன்னேறி வா கொண்டால் வெற்றி நிச்சயம் முன்னேறி வா கொண்டால் வெற்றி நிச்சயம் முன்னேறி வா எழுந்து வா தடைகளை தாண்டி வா எழுந்து வா தடைகளை தாண்டி வா வெற்றி உன் கையில் நம்பிக்கையோடு வா உழைப்பால் வெல்வாய் உலகை வெல்வாய் உலகை வெல்வாய் துணிவு கொண்டால் நீ ஜெயிப்பாய் நீ ஜெயிப்பாய் 61 66 10 அப்படிங்கிறது நாளைக்கு எழுந்து வா பவரில் தடைகளை தாண்டி வா ஃபுல்லாகவே பவரில் எழுந்து வா தடைகளை தாண்டி வா வெற்றி உன் கையில் நம்பிக்கையோடு வா உழைப்பால் வெல்வாய் உலகை வெல்வாய் உலகை வெல்வாய் துணிவு கொண்டால் நீ ஜெயிப்பாய் நீ ஜெயிப்பாய் 3639 நீ ஜெயிப்பாய் அதை துணிவோடு பார் முயற்சி என்னும் மந்திரத்தால் உன் இலக்கை சேர் உன் திறமை உன் ஆயுதம் அதை கூர்மையாக்கு உன் தன்னம்பிக்கை உன் பலம் அதை வளர்த்தேடு எழுந்து வா தடைகளை தாண்டி வா எழுந்து வா தடைகளை தாண்டி வா வெற்றி உன் கையில் நம்பிக்கையோடு வா உழைப்பால் உழைவாய் உலகை வெல்வாய் உலகை வெல்வாய் துணிவு கொண்டால் நீ ஜெயிப்பாய் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல 278 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 178 அப்படிங்கிறது ஒரு கணக்காக இருக்கட்டும். உங்கள் கணக்கில் இருந்தால் பார்த்துங்க. 178 ஓகேவா? 178 ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேளை இவங்க இப்படி கொண்டு வந்தால் 610 அதுக்கு வந்து கொண்டு வந்தால் ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 600 600 612 அப்படி சொல்லிட்டு வந்துருக்குது. இந்த 600 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 6க்கு 1 0க்கு 6னா 7 0க்கு 6 அப்படிங்கும்போது பவரில் நம்ம கணக்குப்படி வந்தால் நம்மளுக்கு வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 612 610 610ங்கும்போது 0க்கு 6 அப்படின்னா 0க்கு 6 அப்படின்னா 1க்கு ஒரு வேளை 7 ஓகேவா? 1க்கு 7 அதே பேட்டர்னில் தான் 178 அதே மாதிரி இந்த இடத்துல 612 இருக்குது. இந்த இடத்துல 612க்கு பார்த்தீங்கன்னா 6க்கு 2 1க்கு 8 2க்கு 2 அப்படிங்கும்போது 6க்கு 2 1க்கு 8 அப்படிங்கும்போது 2க்கு 2னா ஒரு வேளை 0க்கு 0 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு 3 செட்டு கணக்கு வருது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போர்டு கணக்குப்படி நம்மளுக்கு வந்து போர்டு கணக்குப்படி வரணும்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 8க்கு 1 1க்கு 2 2க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஒரு வேலையை பவரில் வருமா அப்படின்றத பார்த்தா இதை வச்சு முக்கியமான நம்பர் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக தனியாகவே டைப் பண்ணி காமிச்சிட்றேன். உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? 6க்கு இதில் 1க்கு 2 1க்கு 2 2க்கு 6 அப்போ 8க்கு 1 1க்கு 2 2க்கு 6 அப்படிங்கும்போது நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஏ போர்டு 1 அப்படி இல்லைன்னா 9 அப்படி சொல்லிட்டு என் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 5 5க்கு 3 3க்கு 1 9க்கு 5 5க்கு 3 3க்கு 1 அப்படிங்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 7 அல்லது 4 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? பி போர்டை பொறுத்த வரைக்கும்
நம்மளுக்கு வந்து 7 அல்லது 4. சி போர்டில் எனக்கு கணக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 5, 5க்கு 7, 7க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு 5, 5க்கு 7, 7க்கு 0 அப்படிங்கும்போது நாளைக்கு ஒருவேளை இவை நாளைக்கு 7க்கு 8 வைக்கலாம், இல்லை 1 வைக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 அல்லது 1 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 178 941 என்னோடய கணக்குப்படி இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து டபுள்ஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸ் என் கணக்கில் வரல. ஆனால் ஒருவேளை இவன் இந்த 998 இந்த செட்டை வந்து கொண்டு வந்து வைப்பானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் வந்து இது அந்தளவுக்கு சப்போர்ட் நம்பரில் வேணால் சப்போர்ட் நம்பர் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை ட்ரிபிள்ஸாக கூட கணக்கு வச்சுருந்தாலும் வச்சுங்க. அதாவது 6க்கு 9, 1க்கு 9, 0க்கு 9 அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள்ஸு ஒரு செட்டு உங்கள் கணக்கில் வந்தாலும் எடுத்துங்க. உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆல்போர்டில் வந்து 1 கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 1 அல்லது சப்போஸ் 1 அப்படின்னா 9, 8 சரி 8 1, 9, 8 இதுவும் உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். சரியா? இதுதான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வேறு ஏன்னா எப்படி பெண்டிங் நம்பர் வச்சு வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு சில நாளில் இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிதான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 768 அதுக்கு முன்னாடி நாள் 876 அப்படியே பரட்டி 768 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 890, அதுக்கப்புறம் வந்து 185, 237, 610 அப்படிங்கும்போது நம்ம கணக்குக்கு இந்த ஒரு 4 நம்பர் தான் வந்து செட் ஆகுது. ஒரு வேளை இவன் அப்படி அடித்தால் நம்மளுக்கு ஸ்கோர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. 9386 கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். இதுவையும் ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டுங்க. 6க்கு வந்து 9, 6க்கு 3, 1க்கு 8, 0க்கு 6 அப்படி சொல்லிட்டு 9386 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இது உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு இதுதான் நான் கொடுக்குறது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது நான் கொடுத்தது தான் 1 அல்லது 9. பி போர்டை பொறுத்த வரைக்கும் என் கணக்குப்படி 7 அல்லது 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 9ஆக வச்சுங்க. இதுதான் நான் கொடுக்குற கணக்கு. உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. நம்ம இதை வச்சு எடுக்கும்போது ஏபிசி எல்லாமே நான் தனியாக உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துருங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.